ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கார்த்திக் ரேவதியோட கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தாங்க ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அதில் அந்த கோவிலில் இருக்க சாமி சிலையை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. காளியம்மாள் சொல்கிறாங்க, சூப்பர்டா மகனே, நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டிங்க. இனிமே அந்த சாமுண்டீஸ்வரியை எப்படி என்னை அசிங்கப்படுத்துகிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்போது சாமிக்கு வந்துட்டு மறுநாள் பூஜையெல்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணி கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரு பக்கம் பரபரப்பாக வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் கோவிலுக்கு எல்லோரும் வராங்க. வரும்பொழுது உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தோன்னா அங்கே சாமி சிலையே காணலைன்னு உடனே கோவிலில் இருக்க பூசாரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இங்கே இருந்த சாமி சிலையை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி சிலையை காணோமா, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலைன்னு சொல்லும் பொழுது ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு கூட்டமாக கூடி வந்துடுறாங்க. அதில் இருக்க ஒரு சிலர் கேட்குறாங்க, என்ன இது சாமி சிலையே காணாமா, யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, என்ன நடக்குது இங்கே? ஏற்கனவே கும்பாபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்து எல்லாம் பண்ணும் பொழுது லாஸ்ட்டாக கும்பாபிஷேகம் தடைப்பட்டு போயிடுச்சு. இப்போ என்னென்னா மறுபடியும் சாமி சிலையே காணலை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ வந்துட்டு சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த விஷயம் தெரிய வருது. நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கும் தெரிய வருது. பரமேஸ்வரி பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா, உடனே கார்த்திக்கிட்ட, ஐயா கார்த்தி, இந்த மாதிரி கோவிலில் நடந்து போச்சியா அப்படின்னு சொல்லி உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க விஷயத்த. உடனே கார்த்தி வந்துட்டு அவங்க மாமனார்கிட்ட சொல்லிவிட்டு நேராக அவங்களையும் கூட்டிக்கிட்டு எல்லோரும் வந்துட்டு கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு வரும்பொழுது பார்த்தோன்னா இந்த பழியை வந்துட்டு சாமுண்டீஸ்வரி மேலே போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் முத்துவேலு சிவனாண்டியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா, கண்டிப்பாக சாமி சிலை எங்கே போயிருக்குன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக சாமி சிலையை கண்டுபிடிச்சி சீக்கிரமாகவே நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ உடனே பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சாமி சிலையை கொண்டு வந்தாதான் அதுக்கான பூஜைகள் ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த முறை இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே இந்த ஊர் மக்கள்கிட்ட சொன்ன மாதிரியே மாமாவே வந்துட்டு அவர் கைனால் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைப்பார். இதுக்கு நான் பொறுப்பு. அதுக்கு எந்த தடைகள் வந்தாலும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னதாயா கார்த்தி, நான் நம்பியிருக்கேன். நல்லபடியாக போயிட்டு சாமி சிலையோட வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நேராக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சிவனாண்டியோட வீட்டில் சாமி சிலை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மயில்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மயில் சொல்கிறாரு, எப்படி கார்த்தி நம்ம இப்போ அந்த சிவனாண்டி வீட்டுக்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவன் வீட்டுக்குள்ளே நம்ம ஈஸியாக நேராக போனோன்னா கண்டிப்பாக வந்து மறைச்சி வச்சுருவாங்க. வேறு ஒரு விதமாக தான் நம்ம போயிட்டு அதை கண்டுபிடிக்கணும். எப்படியாவது சாமி சிலை அங்கே தான் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம போயிட்டு சாமி சிலையை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஏற்பாடுகளை செஞ்சு அதன் மூலியமாக உள்ளே போகிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபாவதி என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்குள்ளேயுமே உங்கள் மாப்பிள்ளை யார், அந்த ராஜா சேதுபதியோட பேரன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்துட்டு தீபாவதி பரமேஸ்வரி வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு தக்க ஆதாரத்தோட சாமுண்டீஸ்வரி கிட்ட யார் வந்துட்டு ராஜா சேதுபதியோட பேரன், யார் வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியுடைய மாப்பிள்ளை அப்படிங்கிறதையும் வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு சில விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நியூஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த விஷயத்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே அவங்க அத்தை சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் முடிவெடுத்திருக்காரு. கண்டிப்பாக நம்ம கார்த்திக் வந்துட்டு அவங்க மாமியார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. ஆனால் ரேவதி தான் வந்துட்டு அதுக்கு தடையாக சொல்கிறாங்க. இதை பாரு கார்த்தி, நீ எல்லா விஷயத்துலேயும் அம்மாவை ஈஸியாக நினைக்கிற மாதிரி இதில் நினைக்காத. அம்மா வந்துட்டு இந்த விஷயத்தில் உன்னை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க, அதனால் இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இல்லை அத்தையே இது வரைக்கும் வந்துட்டு ஏமாத்துனது போதும், இனிமேல் அவங்கள ஏமாற்றக்கூடாது, நான் அந்த உண்மைகளை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிய வந்த உடனே கார்த்தியை நிச்சயமாக வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம ரேவதி எது மாதிரிலாம் முடிவெடுக்க போகிறாங்க என்ன ஏதுங்கிறத
அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸும் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.